it is a three-phase transformer based problem. We need to find out the value of secondary line voltage and secondary line current, and also output also we need to calculate. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு write down the given data. given data என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6600 வோல்டேஜ். இது மெயின்ஸ்னால் என்னது? மெயின்ஸ்னால் அதுக்கு சப்ளை பண்ணுற வோல்டேஜ். தேர்ஃபோர் வி ஓகே, இதில் ஸ்டார் கனெக்ஷனாக டெல்டா கனெக்ஷனாக எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது வந்து த்ரீ ஃபேஸ் ப்ராப்ளம். ஸோ டேரெக்டாக வீன் மட்டும் எழுத முடியாது. இது வந்து லைன் வோல்டேஜா ஃபேஸ் வோல்டேஜா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஸ்டார் கனெக்ஷனோ டெல்டா கனெக்ஷனோ டிஃபால்ட்டாக என்ன எழுதணும்னா எப்போவுமே அது வந்து லைன் வோல்டேஜ் தான். அதனால் விஎல் அப்புறம் என்னது, இது வந்து ப்ரைமரி சைடு, ஏன்னா மெயின்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் விஎல் சஃபிக்ஸ் 1. ஓகே, அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் 10 ஆம்பியர் கரண்ட். அப்படின்னா என்னது, அதுவும் டிஃபால்ட்டாக லைன் கரண்ட் தான். தேர்ஃபோர் IL1 இதுவும் ப்ரைமரி கரண்ட். தேர்ஃபோர் இட்ஸ் ஈக்குவல் டு 10 ஆம்பியர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்ன்ஸ் ரேஷியோ பெர் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டர்ன்ஸ் ரேஷியோனா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு டைரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ கே எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு V phase 2 divided by V phase 1, or it is also equal to number of turns per phase in secondary to that of primary. ஓகே, இதுதான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா. இப்போ டர்ன்ஸ் ரேஷியோன்னா என்னென்னா, இது டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டர்ன்ஸ் ரேஷியோ. இதுதான் டர்ன்ஸ் ரேஷியோ. இப்போ இதோட வேல்யூ தான் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேயோட வேல்யூ என்ன வரும்? 1/12. ஏன்னா டர்ன்ஸ் ரேஷியோ வந்து கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 12. நீங்கள் டைரெக்டாக கே ஈக்குவல் 12ன்னு எடுத்தால் தப்பு. அண்ட் ஒன் மோர் டேட்டா அதில் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கவனிங்க, கே இஸ் ஈக்குவல் டு V2/V1. ஓகே, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் V2ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸர் தென் V1. அதாவது செகண்டரி வோல்டேஜ் இஸ் லெஸர் தென் ப்ரைமரி வோல்டேஜ். அப்படி இருந்தால் என்னது, அது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதில் V1 விட V2ஓட வேல்யூ லெஸராக இருந்தால் கேயோட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸர் தென் 1. இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் V2 செகண்டரி வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் ப்ரைமரி வோல்டேஜ். அப்போ கேயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேயோட வேல்யூ என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் 1. இது ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ டர்ன்ஸ் ரேஷியோ 12னா அப்படியே கே ஈக்குவல் 12ன்னு எழுதக்கூடாது, அது தப்பு. ஏன்னா கே ஈக்குவல் 12ன்னு எடுத்திங்கன்னா கிரேட்டர் தென் 1 வரும். கிரேட்டர் தென் 1னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். நம்ம கொடுத்த டேட்டா வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதோட வேல்யூ வந்து லெஸர் வேல்யூவாக தான் இருக்கும். எது? கேயோட வேல்யூ லெஸர் தென் 1. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 1/12. இது ஒன் மோர் டேட்டா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் 1 எப்படின்னா, இது ரெண்டும் டெல்டா கனெக்ஷன். ப்ரைமரியும் செகண்டரியும் ரெண்டுமே டெல்டா கனெக்ஷனில் இருக்கும்போது செகண்டரி லைன் வோல்டேஜ், செகண்டரி லைன் கரண்ட், அவுட்புட், இது மூணோட வேல்யூவும் கால்குலேட் ஆகும். அது நெக்ஸ்ட்டு கேஸ் 2 என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி வந்து ஸ்டார் கனெக்ஷன்லையும் செகண்டரி டெல்டா கனெக்ஷன்லையும் இருக்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ராப்ளம். இது ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா டு டெல்டா கனெக்ஷன். ஓகே, டெல்டா டு டெல்டா கனெக்ஷன். இப்போ இதுக்கு முன்னால் இதை நீங்கள் எழுதிடணும். டெல்டா கனெக்ஷன் வந்தாலே என்ன எழுதணும்? இந்த வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ரிலேஷனும் லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் ரிலேஷனும் எழுதுனா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். என்னது அப்படின்னா விஎல்லும் வி ஃபேஸும் ஒன்று. இதில் டெல்டா கனெக்ஷனில் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் செமஸ்டரில் சர்க்யூட் தியரியில் இதுக்கு டெரிவேஷன்ஸே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் கரண்ட்டுக்கு லைன் ஃபேஸ்க்குள்ள லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான் ரிலேஷன்.
ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா செகண்டரி லைன் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்டரி லைன் வோல்டேஜ்னால் அது செகண்டரி சஃபிக்ஸ் எல்ன்றது லைன் வோல்டேஜ், சஃபிக்ஸ் 2ன்றது செகண்டரி இது. அதுக்கப்புறம் செகண்டரி லைன் கரண்ட், செகண்டரி லைன் கரண்ட்னா IL2. அதுக்கப்புறம் அவுட்புட் அப்படின்னா என்னென்னா இதில் பவர் ஃபேக்டரோட வேல்யூ கொடுக்கல. அவுட்புட்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் தான் அவுட்புட். அப்போ இது என்னது KVA இல்லை MVAன்னு கூட வரும், மெகா வோல்ட் ஆம்பியர் இல்லை கிலோ வோல்ட் ஆம்பியர் அந்த மாதிரி வரும். therefore KVA இந்த வேல்யூயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 3 வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு K is equal to V phase 2 divided by V phase 1 இதுதான் ஃபார்முலா. இதில் phase 2 இதில் Kயோட வேல்யூ என்னது 1/12. therefore 1/12 is equal to V phase 2 என்னது அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். V phase 2 நமக்கு தெரியாது. ஓகே, V phase 1 என்னது V line 1 தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, அது என்னது 6600 வோல்டேஜ். இப்போ V phase 1 வேணும்னா இதில் என்ன டெல்டா கனெக்ஷனில் இதுவும் ஈக்குவல். therefore V phase 1ஓட வேல்யூவும் 6600 வோல்டேஜ். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? V phase 2 is equal to 550 வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? IL2. இதில் ஃபார்முலா என்ன இருக்கும்? K is equal to V phase 2 by V phase 1 is equal to I phase 1 divided by I phase 2. Be careful, இங்கே வந்து செகண்டரி பை ப்ரைமரி வரும், இங்கே என்னென்னா ப்ரைமரி டிவைடட் பை செகண்டரின்னு வரும். ஓகே, கரண்ட்டுக்கு வந்து மாறும். ஓகே, இதிலேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கேயோட வேல்யூ வந்து 1/12. I ஃபேஸ் கரண்ட்டோட வேல்யூ ஓகே I ஃபேஸ் கரண்ட் அதாவது ப்ரைமரியோட வேல்யூ என்னது? நமக்கு ப்ரைமரி லைன் கரண்ட்டோட வேல்யூ தான் இருக்குது. ப்ரைமரி ஃபேஸ் கரண்ட்டோட வேல்யூ என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ IL1 டிவைடட் பை √3. ஓகே, அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே IL1ஓட வேல்யூ என்னது 10 ஆம்பியர். அப்போ 10 டிவைடட் பை √3 டிவைடட் பை I phase 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா I phase 2 is equal to 10 divided by √3 into 12. therefore phase current ஓட செகண்டரி ஃபேஸ் கரண்ட்டோட வேல்யூ என்னது 69.28 ஆம்பியர். பட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? செகண்டரி லைன் கரண்ட் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட செகண்டரி ஃபேஸ் கரண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ லைன் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? செகண்டரி லைன் கரண்ட்டுக்கு ஃபார்முலா √3 ஆஃப் I phase 2 இந்த ஃபார்முலா. அப்போ √3 டைம்ஸ் ஆஃப் 69.28 then you will get IL2 is equal to 120 ஆம்பியர். ஓகே, இப்படி தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்டரி அவுட்புட். செகண்டரினாலும் அவுட்புட்னாலும் செகண்டரியில் தான் அவுட்புட் வரும், ப்ரைமரியில் அவுட்புட் வராது. ஓகே, அவுட்புட் அதாவது VA ரேட்டிங் என்ன வரும்? அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நார்மலாக 3 ஃபேஸில் அவுட்புட் பவருக்கு என்ன சொல்கிறோன்னா 3 into V phase I phase cos phi, otherwise √3 VL IL cos phi. √3 வேல்யூ √3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லைன் கரண்ட்டும் லைன் வோல்டேஜும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வோல்டேஜும் ஃபேஸ் கரண்ட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ அதாவது அவுட்புட் VA ரேட்டிங்கோட வேல்யூ என்னென்னா வோல்டேஜ் ஆம்பியர், இது மட்டும்தான் வரும் இந்த பவர் ஃபேக்டர் இல்லாமல். அப்போ என்ன வரும்? 3 into V phase I phase இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா ஈக்குவல் டு
√3 into VL IL. இது எல்லாமே கரெக்ட். நம்ம வந்து இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. therefore output S is equal to √3 VL2. ஏன்னா அவுட்புட்னால செகண்டரியிலேருந்து தான் அவுட்புட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு IL2 அவ்வளோதான். என்ன வரும்? √3 into ஓகே, இதில் நமக்கு செகண்டரி லைன் வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபேஸ் வோல்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லைன் வோல்டேஜ்னால் என்னது? இதுவும் சேமாக தான் வரும். therefore லைன் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 550 வோல்டேஜ். இதுதான் கேட்டிருக்க டேட்டா. ஓகே, therefore VL2 is equal to 550 into IL2 ஓட வேல்யூ வந்து 120. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 11431.5 வோல்ட் ஆம்பியர். அதாவது இதோட யூனிட் வோல்டேஜ், இதோட யூனிட் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், அது வோல்ட் ஆம்பியர். இது எப்படி எழுதலாம்னா 114.315 kVAன்னு எழுதலாம். ஓகே, இந்த டெசிமல் பாயிண்ட் 3 பிளேசஸ் ரைட் டு லெஃப்ட் வச்சுட்டு கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு எழுதலாம். இதுதான் இது டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். ஆர் இப்படியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி? S is equal to 3 into V phase 1 I phase 1. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதுவும் சேம் ஆன்சர் தான் வரும். இதுவும் 114.315 kVA. எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் போத் ஆர் கரெக்ட் irrespective ஆஃப் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வேலிட் தான். ஓகே, இதுதான் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேஸ். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 என்னது? ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 ரைட். இதில் ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது. ஸ்டார் கனெக்ஷனுக்கு என்ன ரிலேஷன்? அதே மாதிரி IL is equal to I phase. இது ஸ்டார் கனெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு டெல்டா கனெக்ஷனும் வருது. டெல்டா கனெக்ஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். IL is equal to √3 I phase, VL is equal to V phase. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் செகண்ட் கேஸ். இதில் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சேம் VL2 IL2 அப்புறம் அவுட்புட், இந்த 3 வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோன்னா K is equal to V phase 2 divided by V phase 1. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டார் கனெக்ஷன். இப்போ கேயோட வேல்யூ என்னது? 1/12. V phase 2 நமக்கு இந்த வேல்யூ வந்து தெரியாது. V phase 2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். V phase 2 நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் V phase 1. V phase 1ஓட வேல்யூ என்னது? நம்மகிட்ட கிவன் டேட்டாவில் கொடுத்தது என்னென்னா லைன் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு V phase 1 தேவை. V phase 1 தேவைன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டார் கனெக்ஷன். ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரைமரி. இது வந்து சஃபிக்ஸ் 1 வந்து என்னது? ப்ரைமரி. ப்ரைமரியில் என்ன இருக்குது? ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஸ்டார் கனெக்ஷன்னா இந்த ஃபார்முலா. இப்போ ஃபேஸ் 1 அப்படின்னா V phase is equal to VL divided by √3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ டிவைடட் பை √3 வரும். இப்போ V phase 1 என்னவாக இருக்கும்? டிவைடட் பை √3. ஓகே, இதில் சால்வ் பண்ணணும். இதில் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு V phase 2 is equal to 1/12. V phase 2 is 317,543 வோல்டேஜ். ஓகே, இதுதான் V phase 2. பட் நமக்கு என்ன தேவை? லைன் வோல்டேஜ், செகண்டரி லைன் வோல்டேஜ் தான் தேவை. செகண்டரி லைன் வோல்டேஜ், செகண்டரின்னு வந்துட்டாலே இங்கே என்ன இருக்குது? செகண்டரியில் டெல்டா தான் இருக்குது. ஓகே, அப்போ செகண்டரியில் டெல்டா கனெக்ஷனில் லைனும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3 ஃபேஸ் வோல்டேஜ் 317.543 வோல்டேஜ். இதில் லைன் வோல்டேஜ்னாலே பிளைண்டடாக √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தப்பு. இங்கே மல்டிப்ளை பண்ண இந்த √3 வராது. ஏன் அப்படின்னா
இது வந்து ஒரு செகண்டரியில் இங்கே என்ன இருக்குது, டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனில் இந்த ஃபார்முலா தான் வரும், இது வராது. இந்த இடத்துல தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஓகே, இதுதான் செகண்டரி லைன் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு செகண்டரி லைன் கரண்ட் வேணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா, கரண்ட் ரிலேஷன் வரும்போது நியூமரேட்டரில் ப்ரைமரி வரும், I phase 1 டிவைடட் பை I phase 2. ஓகே, இப்போ ப்ரைமரியில் என்ன இருக்குது, ஸ்டார் கனெக்ஷன். ப்ரைமரியில் ஸ்டார் கனெக்ஷன்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவல். கொடுத்துருக்கிறது என்னது, கிவன் டேட்டாவில் லைன் கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவல் தான், ஏன்னா ப்ரைமரி ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. therefore 10 ஆம்பியர். ஆக்சுவலாக கேயோட வேல்யூ 1/2, இங்கே வந்து 10 டிவைடட் பை இந்த I phase 2. therefore I phase 2 is equal to 120 ஆம்பியர். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்டரி லைன் கரண்ட்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. செகண்டரியில் என்ன இருக்குது, டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டா கனெக்ஷன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், லைன் கரண்ட்டுக்கு √3 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டைரெக்டாக இருக்க முடியாது ஃபஸ்ட் கேஸில் உள்ள மாதிரி. அப்போ √3 into I phase 2. therefore IL2 is equal to √3 into 120. இதோட வேல்யூ என்ன வரும், 207.85 ஆம்பியர். therefore IL2 is equal to 207.85 ஆம்பியர். இது செகண்டரி லைன் கரண்ட். அப்புறம் அவுட்புட் என்னது, √3 VL2 IL2, √3 into 317.543 இந்த வேல்யூ, அப்புறம் 0.85. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், is equal to 114.315 kVA. ஸோ இந்த √3லே நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ் 1ல் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, ட்ரா கனெக்ஷன் டயக்ராம் ஃபார் ஈச் கேஸ். கனெக்ஷன் டயக்ராம் எதுக்கு, ஸ்டாருக்கும் டெல்டா கனெக்ஷனுக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் சொல்லி தனியாக பார்த்தோம், அப்படியும் வரையலாம். இல்லைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கேஸில் என்னது, ஸ்டார் டெல்டா ஃபஸ்ட்டு கேஸ் டெல்டா கனெக்ஷன். ஓகே, இப்போ டெல்டா டு டெல்டா கனெக்ஷனுக்கு எப்படி டயக்ராம் வரும்னா, ரெண்டு சைடுமே டெல்டா. இதில் ஜஸ்ட்டு டயக்ராம் மட்டும் வரையக்கூடாது, இந்த வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். செகண்டரியில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், VL2 IL2 இந்த வேல்யூஸ். VL2 என்னது 550, IL2ஓட வேல்யூ 120. இது வந்து கேஸ் 1 வந்து இதில் என்ன வரும், VL2. இதில் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் எல்லாமே ஒன்று தான். therefore VL2 is equal to 550 வோல்டேஜ். லைன் கரண்ட் என்னது, ஏதாவது ஒரு லைன் கரண்ட். இது மூணுமே லைன் கரண்ட் தான், எந்த லைன் கரண்ட் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். லைன் கரண்ட்டோட வேல்யூ வந்து 120 ஆம்பியர். ஓகே, இது ப்ரைமரியில் VL1ன்றது கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க. அது வந்து 6600 வோல்டேஜ். இது VL1 ஆர் V phase 1 எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, இது கிவன் டேட்டாவில் இருக்குது. IL1 is equal to 10 ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டார் கனெக்ஷன். இது கேஸ் 2. கேஸ் 2ல் எப்படி வரும், கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருவாங்கன்னா 6600 வோல்டேஜ். இது கிவன் டேட்டாவில் கொடுத்த ப்ரைமரி வோல்டேஜ். அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன்னா நம்ம டிஃபால்ட்டாக எப்படி இருக்கணும், லைன் வோல்டேஜ் தான் இருக்கணும். லைன் வோல்டேஜ்னால் எந்த ரெண்டு டெர்மினலுக்கு உள்ளது, 2 ஃபேஸஸ்க்கு கேப்பில் உள்ளது தான் லைன் வோல்டேஜ். therefore VL1 is equal to 6600 வோல்டேஜ். லைன் கரண்ட் வந்து IL1 is equal to 10 ஆம்பியர். ஓகே, இங்கே லைன் கரண்ட் 2, அதாவது செகண்ட் கேஸில் என்னது 2
IL2 is equal to 207.85 ampere. அப்புறம் இதில் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் என்னது 317.543 வோல்டேஜ். அவ்வளோதான் அந்த ப்ராப்ளம். இதில் இன்னொரு அப்சர்வேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் என்ன தான் ஸ்டார் கனெக்ஷன் இல்லை ஸ்டார் டெல்டா ஸ்டார் எந்த கனெக்ஷன் மாறினாலும் இதோட அவுட்புட் வந்து மாறாது. அவுட்புட் வந்து 114.315 kVA. எதுக்கு? இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு என்ன வேல்யூ வந்ததோ அதே வேல்யூ தான் இங்கே டெல்டா கனெக்ஷன் இருக்கும்போதும் சேம் வேல்யூ தான் வரும். சப்போஸ் டெல்டா டு ஸ்டார் இல்லை ஸ்டார் டு ஸ்டார் இருந்தாலுமே கேவிஏ ரேட்டிங் வந்து சேமாக தான் இருக்கும். ப்ரைமரிலையும் சேமாக தான் இருக்கும், செகண்டரி இது ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். கேவிஏ ரேட்டிங், பவர் ரேட்டிங் வந்து என்றைக்குமே மாறாது. வோல்டேஜ் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மரில் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட். இதுக்கு இது வந்து உங்களுக்கு 6th அசைன்மெண்ட். இதில் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளமில் அதே ப்ராப்ளம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு நம்ம பார்த்து சால்வ் பண்ண ப்ராப்ளமில் டெல்டா டு டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன், இதுக்கு நம்ம வேல்யூஸ் VL2 IL2 எல்லாமே கால்குலேட் பண்ணியிருப்போம். நீங்கள் அசைன்மெண்ட்டில் என்னென்னா ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன், இதுக்கும் நீங்கள் இந்த வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு சொல்கிறேன். ஆன்சர் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு கேஸ் 1, அதாவது ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன், இதுக்கு VL2ஓட வேல்யூ, ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷன் இதுக்கு VL2ஓட வேல்யூ என்ன வரும்? 550 வோல்டேஜ். அதே மாதிரி IL2 வேல்யூ 120 ஆம்பியர், அதாவது ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷனுக்கு. எஸ்ஸோட வேல்யூ அது சேம் தான், எப்போவுமே 114.315 kVA. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூ. நெக்ஸ்ட்டு கேஸ் 2, இதுக்குள்ள ஆன்சர். கேஸ் 2 என்னது? டெல்டா, ப்ரைமரி வந்து டெல்டா, செகண்டரி வந்து ஸ்டார், டெல்டா டு ஸ்டார். இதுக்கு VL2 இஸ் ஈக்குவல் டு 952.62 வோல்டேஜ். IL2 ஓட வேல்யூ 69.282 ஆம்பியர். ரேட்டிங் சேம். இது வந்து I have given for your verification. Next question B என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அதில் உள்ள டெஃபினேஷன், அப்புறம் அதில் வர சிம்பிள் அந்த டெரிவேஷன், அதுக்கப்புறம் டெரைவ் த கண்டிஷன் ஃபார் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன், அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு என்ன கண்டிஷன் டெரைவ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன், விஆர்னா வோல்டேஜ் ரெகுலேஷன், அதுக்கும் ஒரு கண்டிஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 டெரிவேஷன்ஸ், இது வந்து கொஷின் பி. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். இது என்னென்னா ஷோ தட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன் டிரான்ஸ்ஃபார்மர் அக்கர்ஸ் வென் காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ். இதுக்கு ஒரு டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, சம்டைம்ஸ் இதே எப்படி கேட்கலான்னா டெரைவ் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன் டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி கேட்டாலும் இதே தான். காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதாவது வேரியபிள் லாஸும் கான்ஸ்டன்ட் லாஸும் இல்லை கோர் லாஸும் லோட் லாஸ், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகும். இது எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு முன்னால். இது எல்லாமே டெரிவேஷன்ஸ், இது ப்ராப்ளம், இது 3மே யுவர் அசைன்மெண்ட் கொஷின். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இந்த √3 வேல்யூஸ் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரிபிள்இயில் ரொம்ப இது வந்து கோர் சப்ஜெக்ட். இது இல்லாமல் இது பேசிக், இதெல்லாமே பேசிக் தான். இதிலேருந்து கொஷின்ஸ் நிறையவே கேட்பாங்க இன்டர்வியூவில் இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமில். இதுக்கும் இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன், மினிமம் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன், அதே மாதிரி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, இதிலேருந்துலாம் கொஷின்ஸ் நிறையவே கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்.
ஜஸ்ட்டு மார்க் பேஸ்டாக படிக்காமல் இது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் இந்த 3 கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ.